ஹோர்முஸ் நீரிணை எப்பொழுது திறக்கப்படும்? இது இல்ல கேள்வி. இந்த கேள்வி இப்போ யாருமே கேட்கிறேன். பாப் அல் மந்தீப் அது எப்போ மூடப்படும்? அதுதான் இப்போ எல்லாரும் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு அதனால் வந்த பிரச்சனைகள் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்ற வரைக்கும் அதை உலகம் அனுபவிச்சு கொண்டிருக்குது. தேவையில்லாத வேலை தானே ஹோர்முஸ் நீரிணையை மூட வச்சது. எனவே அந்த பிரச்சனை ஓயாக்க முதல் இப்போ அடுத்த பிரச்சனை பின்னாலேயே வந்துருக்குது. அதுதான் பாப் அல் மந்தீப். ஏமன் நாட்டில் செயல்படுகின்ற ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற இந்த பாப் அல் மந்தீப் என்று சொல்லப்படுற 28 கிலோமீட்டர் நீளமான இந்த நீரிணை எந்த வேளையிலும் மூடப்படலாம் என்கின்ற நிலைமை தான் இருக்குது. அதாவது ஹோர்முஸ் நீரிணை நோக்கி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் போது, அங்கு ஒரு கடும் நெருக்கடி ஏற்படும் போது உடனடியாக பாப் அல் மந்தீப் மூடப்படும். ஹவுதி அமைப்பினர் அதை இழுத்து மூடிவிடுவார்கள் என்று சொல்லி இப்ப சொல்லப்படுகிறது. அது அமெரிக்காவுக்கான இரண்டாவது ஆப்பாக போய் முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கான முதலாவது ஆப்பு. இந்த ஆப்பிழுத்த குரங்குன்னு சொல்லுவோம் தானே, அந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய மரக்குத்தியில் ஆப்பை இறுகி அதை பிளந்து விட்டுருப்பார்களாம். அதில் வேலை செய்தாக்கள் பிளந்து வச்சு போட்டு வீட்டை போயிடுறோம், நாளைக்கு வேலை செய்வோம்னு சொல்லி அதை ஒரு குரங்கு கொண்டு எட்டி போய் பார்த்துட்டு அதுக்கு மேலே ஏறி இருந்தோண்டு அந்த பிளந்திருக்கிற பகுதி இருக்குது தானே, அதுக்குள்ளே வாழை விட்டுட்டு அந்த ஆப்பை பிடிச்சி ஆட்டி ஆட்டி ஒரு மாதிரி இழுத்து வர வெளியே என்ன நடக்கும்? உடனடியாக அந்த மரக்குத்தி ஒன்று சேர்ந்து ஒட்டிடும். அவற்றை வாளோட சேர்த்து அப்படியே நசிபடும். அதுக்கு பிறகு குரங்கு கத்துவாராம். இதுதான் ஆப்பிழுத்த குரங்கினுடைய கதை. எனவே அமெரிக்காவால் இழுக்கப்பட்ட ஒரு ஆப்பு அல்லது அமெரிக்காவை மாட்டுப்பட்ட இடம்தான் இந்த ஹோர்முஸ் நீரிணை. ஈரானிய யுத்தத்தை ஆரம்பிக்க முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தெள்ள தெளிவாகவே சொல்லப்பட்டதாம், ஐயா இங்க பாருங்க, தேவையில்லாமல் ஈரானை போய் தாக்க வேண்டாம். நீங்க ஈரானை போய் தாக்கினீங்கன்னு சொன்னா ஹோர்முஸ் நீரிணை மூடப்படும், உலக பொருளாதாரமே பாதிக்கப்படும், எண்ணெய் போக்குவரத்து எல்லாம் பாதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லுன்னு சொன்னதாம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய காதில் அதெல்லாம் விழவே இல்லை. அவருடைய காதில் விழுற வசனம் ஒரே ஒரு வசனம் தான். அது பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் அவற்றை காதில் விழும் என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொன்னவர்? நாங்கள் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய கதையை முடிப்போம், அதோட எல்லாமே முடிஞ்சிடும், ஈரானையை ஒரு நாள்லேயே தலைகளை நாங்கள் பிரட்டிடலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் வாங்கோ அடியுங்கோன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொன்னோன்னே அந்த கதையை மட்டும் தான் கேட்டாரே தவிர, அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகுன்ற கதையைத்தான் அவர் கேட்டாரே தவிர தன்னுடைய சொந்த நாட்டு புலனாய்வு அமைப்புகள், இராணுவ தளபதிகள், போரியல் வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் எவருடைய கதையும் கேட்கல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எனவே ஹோர்முஸ் நீரிணை என்றது அமெரிக்கா போய் மாட்டுப்பட்ட முதலாவது ஆப்பு. அந்த பிரச்சனையை ஒழுங்கா தீர்க்க முடியல, அதுக்கே இன்னும் ஒழுங்கான சொல்யூஷன் இல்லை. அதுக்கிடையில் அடுத்த நீரிணையும் மூடப்பட போகுது, அதுக்கும் அமெரிக்கா தான் காரணமாக போகுது என்றதான் இங்கே இருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. இது சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கவலை இருக்கோ இல்லையோ, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அது சம்பந்தமான கவலைகள் இருக்கு. ஏன்னு சொன்னால் எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும், ஏனைய சகல பொருட்களுக்குமான விலைகள் அதிகரிக்கும். அதாவது பாப் அல் மந்தீப் இருக்குத்தானே, இது ஒரு குறுகலான கடல் பகுதி. ஜிபூச்சி நாட்டுக்கும் ஏமன் நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு 28 கிலோமீட்டர் நீளமான கடல் பகுதி. அந்த கடல் பகுதி ஜென்ரலாகவே கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்றதான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. ஒரு மாதிரி வளைஞ்சு தான் கப்பல்கள் போவதை தவிர பொதுவாகவே அது கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்ற இடம் இல்லையா. ஏன்னு சொன்னால் கடுமையான பாறைகள், அந்த கடல் நீரோட்டம் என்று சொல்லுவோம் தானே, அந்த நீரோட்டம் எப்பவும் ஒழுங்காக இருக்காதாம். ஒருக்கா இந்த பக்கம் ஓடும், ஒருக்கா அந்த பக்கம் ஓடும் என்று சொல்லி அந்த கப்பல் போகிறதுக்கு, படகுகள் போகிறதுக்கு கடலினுடைய ஓட்டமும் சரியா இருக்கணும். ஆனால் ஒரு குழப்பகரமான கடல் நீரோட்டத்தை கொண்ட பகுதி தானே அந்த பகுதி. அப்படி இருந்தும் கூட அதெல்லாத்தையும் சமாளித்து கூட தான் கப்பல்கள் போயிட்டு வருது. ஒரு நாளைக்கு சராசரியாக 70 தொடக்கம் 75 கப்பல்கள் போயிட்டு வருமாம். ஏன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு வர்த்தக பாதை தானே அது. அதாவது செங்கடலையும் இங்கால இந்து மகா சமுத்திரத்தை இணைக்கக்கூடிய ஒரு கடல். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுயஸ் கால்வாய் இருக்குது, அதுக்கு அங்கால மத்திய தரை கடல் இருக்குது. எனவே பிட்டிய ஒரு தேசத்தை இணைக்கின்ற ஒரு முக்கியமான குறுகலான கடல் பகுதி தான் இது. எனவே இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தும் கூட அதெல்லாத்தையும் சமாளித்து கொண்டு கப்பல்கள் போயிட்டு வர்றது. ஒரு நாளைக்கு சராசரியாக 75 கப்பல்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25-30 கப்பல்கள் மட்டும்தான் போயிட்டு வருது. ஏன்னு சொன்னால் அங்கால மற்ற பக்கம் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்குது. இந்த பாப் அல் மந்தீப் நீரிணை இருக்குத்தானே, இதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. அதாவது என்ன பேர் என்று சொன்னால் கேட் ஆஃப் டியர்ஸ். கேட் ஆஃப் டியர்ஸ் என்று சொன்னால் கண்ணீரின் நுழைவாயில் என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லலாம். அதுக்கு காரணம் அதில் போகிற கப்பல் போக்குவரத்துகள் ஆபத்தானவை, எந்த நேரத்திலும் எது வேணுமென்றாலும் நடக்கலாம், அதாவது இயற்கையாகவே எதென்றாலும் நடக்கலாம் என்றதான். அப்படி இருந்தும் கூட அதெல்லாத்தையும் சமாளித்து கொண்டு கப்பல் போக்குவரத்து நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுதி அமைப்பினர் அதை எந்த நேரத்திலும் மூடலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையை தாக்கினால் இந்த பகுதியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கப்பல்கள் போயிட்டு வருது தானே. அது தனியாக எண்ணெய் கப்பல்களோ
எண்ணெய் டேங்கர்களோ மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் வந்து கடல் மார்க்கமாக என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் நடக்குதோ, என்னென்ன உற்பத்தி பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படுகின்றனவோ, அதாவது ஆசியாவில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் ஐரோப்பாவுக்கு போகிறதும், பிறகு ஐரோப்பாவில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் ஆசியாவுக்கு போகிறதும், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் நடக்குது தானே. சகல பொருட்களும் வந்து இதால் போகுது என்று சொல்லப்படுகின்றது. எனவே தனியாக எண்ணெய் கப்பல்களுக்கு மட்டும்தான் ஆபத்து இல்லை. அதாவது எண்ணெய் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் 20% எண்ணெய் வர்த்தகம் இந்த ரூட்டால போய் கொண்டிருக்குது. சாதாரண ஏனைய பொருட்களை பொறுத்த வரைக்கும் உலக பிசினஸ்ல வந்து 15% பொருட்கள் இந்த வழியூடாக எடுத்து செல்லப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஒரு பாதையை ஹவுதி அமைப்பினர் மூடுவார்களாக இருந்தால் அது உலக பொருளாதாரத்துக்கு விழுந்த பேரிடியாக மாறும். மிக பெரும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் பெறும் என்று சொல்லப்படுகிறது. அதை இன்னொரு வகையில் சொன்னா அமெரிக்கா தனக்குத்தானே வச்ச இரண்டாவது ஆப்பு என்று சொல்லி அது வர்ணிக்கப்படும் என்றுதான் இப்ப ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, உண்மையிலேயே ஹவுதி அமைப்பால இந்த ஒரு நீரிணையை மூட முடியுமா, பப் அல் மந்திப்பை வந்து மூட முடியுமா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அதற்கான சாத்தியங்கள் வந்து பெருமளவில் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் நகரத்தில் டிஃபென்ஸ் பிரியோரிட்டி என்று சொல்லி ஒரு போர் ஆய்வு மையம் என்று இருக்குது. ஒரு சிந்தனை குழுமம் ஒன்று இருக்குது. அதனுடைய தலைவர் வந்து பெஞ்சமின் ஃப்ரைட்மன். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஹவுதி அமைப்பினர் வந்து இதுவரை கட்டுப்படுத்தப்படவில்லை. அவர்கள் சகல ஆற்றல்களுடனும் இருக்கின்றார்கள். ஹவுதி அமைப்பை வந்து பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி அவர்களுக்கு ஆயுதம் வழங்குறது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையில் இருக்கக்கூடிய குட்ஸ் படையணி என்று சொல்லி அவர்கள் தான் இந்த ஹவுதி அமைப்பினருக்கு பொறுப்பு. பயிற்சி கொடுக்கிறது, ஆயுதங்கள் கொடுக்கிறது, காசு கொடுக்கிறது என சகல வேலைகளையும் வந்து அந்த குட்ஸ் படையணி தான் பார்த்து வருகிறது என்று சொல்லி இப்போ 2 நாளைக்கு முதல் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு தளபதி என்ன சொன்னவர் என்று சொன்னால் பப் அல் மந்திப் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுகளில் தான் இருக்குது. அதாவது அது ஹவுதி அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்தாலும் ஒன்றுதான், அல்லது ஐஆர்ஜிசி கட்டுப்பாட்டுகள் இருந்தாலும் ஒன்றுதான், ரெண்டுமே ஒன்றுதானே. எனவே அது எங்களுடைய கட்டுப்பாட்டுகளான் இருக்குது. எந்த வேளையிலும் அதை மூடுகின்ற ஆற்றலும் அதை தொடர்ந்து மூடி வைத்திருக்கக்கூடிய ஆற்றலும் எங்களுக்கு இருக்கு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே எந்த வேளையிலும் இது மூடப்படலாம் என்றுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அது வந்து இராணுவ வல்லுநர்களுக்கு விளங்குது, ஆய்வாளர்களுக்கு விளங்குது, புலனாய்வு அமைப்பினருக்கு விளங்குது, எல்லாருக்கும் விளங்குது. ஆனால் விளங்க வேண்டிய ஆளுக்கு விளங்கலையே, அதுதான் பிரச்சனை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அது விளங்குதே இல்லை. அதனால இன்னும் பல பிரச்சனைகள் உலகத்துக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் வந்து இந்த ஹவுதி அமைப்பை கட்டுப்படுத்துறதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய படைகளால் வந்து 2024 ஆண்டில் ஒரு போர் நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது கிரவுண்ட் ஆபரேஷன் இல்ல, வான்வழி தாக்குதல்கள் கூட்டு நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஐரோப்பிய படைகளால். அதனுடைய பேர் வந்து ஆபரேஷன் அஸ்பைட்ஸ். ஆபரேஷன் அஸ்பைட்ஸ் என்று சொல்லி, இந்த அஸ்பைட்ஸ் என்று சொல்றது ஒரு கிரேக்க மொழி சொல்லு. அதனுடைய அர்த்தம் வந்து ஷீல்ட்ஸ் என்றது, அதாவது கவசம் என்றது. எனவே எல்லா நாடுகளும் சேர்ந்து, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து 2024 ஆண்டு ஆபரேஷன் அஸ்பைட்ஸ் என்ற பெயரில் ஹவுதி அமைப்புக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தினது. அமெரிக்கா ஒரு பக்கம் தாக்குதலை நடத்தினது, இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினது. இவ்வளவு தாக்குதல்களை நடத்தியும் ஹவுதி அமைப்பை வந்து கட்டுப்படுத்த முடியல. அவர்கள் இன்னமுமே இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏமன் நாட்டினுடைய ஒரு பெரிய பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார்கள். எந்த வேளையிலும் இந்த மந்திப்பை வந்து மூடுகின்ற ஆற்றலோடு இருக்கிறார்கள் என்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்படி என்று சொன்னா எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இப்ப அமெரிக்க படையினர் ஹோமுஸ் நீரிணையை தாக்காக்க முதல் ஏமனை தாக்க வேண்டி இருக்குமா? ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் மேல கிரவுண்ட் ஆபரேஷன் செய்ய வேண்டி இருக்குமா? தரைவழி தாக்குதல் மேற்கொண்டு இந்த பாதையாவது காப்பாற்றுவோம், அந்த பாதையை பிறகு திறப்போம், முதல்ல இந்த பாதை இருக்கிற பாதையை காப்பாற்றுவோம் என்று சொல்லி அப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு பின்னால் இருக்குது. ஆனால் இது சம்பந்தமாக அமெரிக்க தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை சொல்லப்படையில. நாங்கள் வந்து கார்க் தீவை கைப்பற்ற போகின்றோம், யுரேனியத்தை கைப்பற்ற போகின்றோம், அங்கே அடிக்க போகிறோம், இங்கே அடிக்க போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லொக்கேஷன் சொல்லப்படுது. இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து திட்டமிட்ட ரீதியில் பரப்பப்படுதுன்றது எங்களுக்கு வடிவாக தெரியும். என்னென்னு சொன்னால் கவனத்தை திசை திருப்புறதுக்காக யாராவது ஒரு இடத்துல தாக்குதல் நடத்த போயினோம் என்று சொன்னால் முட்கூட்டியே சொல்லுவினமா, நாங்கள் இந்த இடத்த அடிக்க போகிறோம், இந்த இடத்துல போய் தாக்க போகிறோம் என்று சொல்லுவினமா? இல்லையே. எனவே ஒரு லொக்கேஷனை சொல்லி இந்த இடத்துல நாங்கள் அடிக்க போகிறோம் என்று சொல்லி தகவலை கசிய விட்டால் அது கட்டாயம் ஒரு திசை திருப்பு நடவடிக்கையாக தான் இருக்கும். எனவே அமெரிக்காவினுடைய தாக்குதல் எங்கே இருக்கும்? ஹோமுஸ் நீரிணையை தாக்காக்க முதல்ல வந்து மந்தீப்பினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், இங்கே ஒரு நடவடிக்கை செய்வோம் என்று சொல்லி இங்கே தான் ஆரம்பிக்கிறார்களோ இன்னும் தெரியல.
எனவே தாக்குதல்களை எங்கே நடத்தினாலுமே, அது ஹோமோஸ் நீரிணை பகுதியில் நடத்தினாலும் சரிதான், மந்தேப் பகுதியில் நடத்தினாலும் சரிதான், அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே மிக விரைவில் உலக ஊடகங்களில் மிக பெரும் தலைப்புச் செய்தியாக மாறப்போகின்றது இந்த 28 கிலோமீட்டர் நீளமான பப் அல் மந்தீப் நீரிணை என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும். யுத்த காலத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.